யூடியூபர் அபிராமி அவர்களுடைய கணவர் எதிர்பாராத வகையில ரீசெண்டா இறந்து போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரையும் சோகத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்திருக்கு. ஹோம் சீசன் வித் லவ்ன்ற யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு வரது மூலமா சோசியல் மீடியால பிரபலமா இருக்கவங்க தான் அபிராமி. 2 பசங்களுக்கு தாயா இருக்கக்கூடிய இவங்க தன்னுடைய டெய்லி லைஃப்ல தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை வீடியோவே எடுத்து விளாக் மாதிரி போட்டுக்கிட்டு வராங்க. சோ இவங்களோட வீடியோஸ பாக்குறதுக்குனே நிறைய பேர் ஆவலோட காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா இவங்க விளாக் பண்ற ஸ்டைல்லயே தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கூட தன்னுடைய கணவருக்கு என்ன பிரச்சனைன்றத பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய கணவருக்கு 8 மாசமா வெயிட் லாஸ் ஆகி அதுல ஒரு 10 கிலோ வரைக்கும் குறைஞ்சது. அவருக்கு ஆல்ரெடி லைட்டா சுகர் இருந்ததுனாலயும் டயட்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்ததுனாலயும் வெயிட் குறைஞ்சிருக்கலாம் போல இருக்குன்னு நானும் அதை பெருசா எடுத்துக்கல. பட் இந்த பிரச்சனை எப்ப பெருசாச்சுன்னா, ஜனவரி மாசம் ஒரு நாள் நைட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் போயிருக்காரு. அவருக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அங்க கொடுத்த சாஸ அதிகமா வாங்கி சாப்பிட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு தடுத்தும் வாங்கி சாப்பிட்டிருக்காரு. அவ்வளவுதான், அடுத்த நாள் காலையிலேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி முடியாம போய் மாத்திரெல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே வாயெல்லாம் சிவப்பா மாறி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வாயில இருந்து வயிறு வரைக்கும் புண்ணாயிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்ததுக்கு அல்சர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து குறைய ஆரம்பிச்சு திருப்பியும் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் வேற மாதிரியா உடம்புல பிரச்சனை வந்தது. அதாவது பயங்கரமா மூச்சு வாங்க தொடங்குச்சு. அதனால நுரையீரல் சம்பந்தமா சிகிச்சை பண்ற டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணோம். அப்ப நுரையீரல்ல பேச்சஸ் இருக்கிறது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் எடுத்த சிகிச்சை மூலமா வாய்ப்புண்ணும் வயிற்று புண்ணும் சரியாச்சு. ஆனா மூச்சு வாங்குற பிரச்சனை சரியாகல. நாங்களும் ஹாஸ்பிட்டல் மாத்தி போய் பார்த்துட்டோம். கடைசியில நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நுரையீரல் மாற்றம் பண்ணாம இருக்கிற நுரையீரலே உயிர்ப்பிச்சு வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டி நம்பிக்கையோட இருந்துகிட்டு வரேன்னு சொல்லி அபிராமி அந்த வீடியோல உருக்கமா பேசியிருந்தாங்க. பட் இப்ப அபிராமியோட கணவர் யாரும் எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த அபிராமியை இன்ஸ்டாகிராம்ல போஸ்டர் ஷேர் பண்ணி உறுதிப்படுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த கடைசி குட் பைய என்னால சொல்ல முடியல. இது உண்மையிலேயே என்னுடைய இதயத்தை நொறுக்கிருக்கு டியர் குமார். எப்படி உன்னால இந்த அளவுக்கான ஒரு வழியை எங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது மற்றும் இவ்வளவு சீக்கிரமா போக முடிஞ்சது. உங்களுடைய சிரிப்பு மற்றும் பேச்சு சத்தங்கள் இன்னும் கூட என்னுடைய காதுகள்ல கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் என்னால இந்த உண்மையை நம்ப முடியல. அதே புன்னகையோட எங்களோட இதயங்கள்ல எப்பவுமே நீங்க வாழ்வீங்க. மேலும் நீங்க நான் மீதி வாழ்க்கைய வாழ என்ன கண்ணீரோட விட்டுட்டு போயிட்டீங்கன்னு அபிராமி ரொம்ப உருக்கத்தோடையும் வருத்தத்தோடையும் பேசியிருக்காங்க. சோ இதை கேள்விப்பட்டு இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் கண் கலங்கி இவங்களுக்கு ஆறுதலும் இவருடைய கணவருக்கு இரங்கலும் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.